வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ். ஒவ்வொரு பூஜை பண்டிகை அப்படின்னு நம்ம பண்ணாலே கண்டிப்பா வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த மாதிரி வெத்தலை பாக்கு நம்ம கொடுக்கும் போது நம்ம என்னென்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பெரியவாளுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு நான் சொல்ற விஷயங்கள் நான் சொல்றதோட அதிகமாவே தெரிஞ்சிருக்கும். இது பிகினர்ஸ்க்காக தான் நான் இன்னைக்கு சொல்றேன். பெரியவா கிட்ட இருந்து நான் கத்துனதை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். நம்ம வெத்தலை பாக்கு வாங்கிறதுக்காக எத்தனை பேரை கூப்பிட்டுருக்கோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே நம்ம அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதை முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நேரத்துல டென்ஷன் இல்லாம இருக்கும். நம்ம பாட்டுக்கு வந்தவாளுக்கு நம்ம எந்த மாதிரி வெத்தலை பாக்கு கொடுக்கணும், அதை எந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வந்தவாளுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கொத்து கிண்ணத்திலயோ இல்ல மஞ்சள் குங்கும கிண்ணம் தனித்தனியா இருக்கும் இல்லையா, அதுலயோ நம்ம மஞ்சள் குங்குமம் சந்தனம் அச்சதை இந்த மாதிரி நம்ம முன்னாடியே செட் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம ஆத்துல பூஜை பண்றதுக்கு தனியாவும் வந்தவாளுக்கு கொடுக்கறதுக்கு தனியாவும் நம்ம செட் பண்ணிக்கணும். இதுல அச்சதை எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பெரியவாளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறோம்னா வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு இந்த அச்சதை அவளுக்கு கொடுத்து நம்ம அவாட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக. அதே நம்மளோட சின்னவாளுக்கு நம்ம வெத்தலை பாக்கு கொடுக்கறோம்னா அவளுக்கு நம்ம அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த அச்சதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்ப நம்ம வெத்தலை பாக்கு கொடுக்கறதுக்காக வெத்தலை வாங்கிட்டு வரோம் இல்லையா, இதை நல்ல வெத்தலையா பார்த்து நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். ஏதாவது பின்னமான வெத்தலையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது யூஸ் பண்ணக்கூடாது. பாத்தீங்களா, இது மாதிரி பின்னமா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வெத்தலைய நம்ம எடுத்து தனியா வச்சிடணும். இது கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெத்தலை நம்ம கொடுக்கும்போது 2 வெத்தலையா இருக்கணும், ஒரு வெத்தலை கொடுக்கவே கூடாது. சில ஆத்து பழக்கம் என்னமா இருக்கும் அப்படின்னா 4 வெத்தலை கொடுப்பா, சில பேர் 5 வெத்தலை கொடுப்பா. அது அவாத்து பழக்கத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். நான் 2 வெத்தலை எடுத்து வச்சிருக்கேன். பாக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கொட்டை பாக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான பாக்கு கொடுக்கறது நல்லது. இது பாக்கும் இது மாதிரி 2 பாக்கா நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாக்கும் கிடைக்கும். இதுல பாக்கு நல்ல நுணுக்கி பொடி மாதிரி இருக்கும். இதை கொடுக்கறத விட இந்த மாதிரி பாக்கு கொடுக்கறது விசேஷம். மஞ்சக்கிழங்கு எப்பவுமே 2ஆ தான் கொடுக்கணும். 2, 4, 6 அந்த மாதிரி கொடுக்கலாம். பழம் பூவம்பழம் கொடுக்கறது நல்லது. பழமும் எப்பவுமே 2 பழமா கொடுக்கணும், ஒத்த பழமா நம்ம கொடுக்க வேண்டாம். பூவம்பழத்துக்கு அப்புறம் நீங்க வேணா நம்ம ஆப்பிளோ மாம்பழமோ மாதுளையோ எது வேணாலும் கொடுக்கலாம். அது 1 கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பூவம்பழம் கிடைக்காத இடத்துல வேற வழி இல்லை, அங்க என்ன வாழைப்பழம் கிடைக்கிறதோ அது 2 பழமா நம்ம கொடுக்கணும். இந்த மஞ்சள் இல்லாம நம்ம மஞ்சள் பொடியும் குங்குமமும் நம்ம கொடுப்போம் இல்லையா, அது நிறைய விதவிதமா வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா வருது, இத போல பேக்கெட்ஸ் வருது. இது ஆத்துல அரைச்ச மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இதுவும் நம்ம இப்படி பேக் பண்ணியும் கொடுக்கலாம். இல்ல நல்ல குங்குமம் மஞ்சள் நம்ம வாங்கி சின்ன சின்ன பாக்கெட் போட்டு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது சில சமயம் இது உள்ளுக்குள்ள குங்குமமும் மஞ்சளும் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில இருக்கு, கொஞ்சம் இந்த பழைய குங்குமம் மஞ்சளாவும் இருக்கு. அதனால நம்ம அதை பார்த்துக்கணும். பூ நல்லா வாசனையா இருக்கிற பூ, மல்லி ஜாதி முல்லை அந்த மாதிரி தொடுத்து தலையில அப்படி வச்சுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்காவது நம்ம பூ நம்ம கொடுக்கலாம். தொடுத்த பூ நமக்கு கிடைக்கல அப்படின்னா சம்பங்கி பூ, ரோஜா பூ எல்லாம் வருது, பன்னீர் ரோஸ், அது நல்லா வாசனையா இருக்கும், அது கூட நம்ம கொடுக்கலாம். விளையல் எப்பயும் கண்ணாடி விளையலா கொடுக்கணும், பிளாஸ்டிக் விளையல் கொடுக்க வேண்டாம். இந்த விளையல் கொடுக்கும்போது மினிமம் 4 விளையல் இருக்கணும். ஒரு கைக்கு 2 விளையலாவது வரா மாதிரி 4 கொடுக்கலாம். 4க்கு மேல 6, 8, 1 டசன், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம். ஆனா மினிமம் 4 விளையல் இருக்கணும். அந்த விளையலும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிட்டு உடையாம இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சரடு கயிறும் நம்ம கொடுக்கலாம். இது போல கண்ணாடி கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி கொஞ்சம் பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிற மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இல்ல சின்ன சின்ன கண்ணாடி செட்டா கூட நமக்கு கிடைக்கிறது, அதுவும் நம்ம கொடுக்கலாம். சீப்பு, இந்த மாதிரி சின்ன சீப்பாவும் கொடுக்கலாம் பிளாஸ்டிக்ல, இல்ல பெரிய சீப்பு கொடுக்கலாம். இல்ல நமக்கு முடியும் அப்படின்னா நல்லா மர சீப்பெல்லாம் அழகா கிடைக்கிறது, இதுவும் நம்ம கொடுக்கலாம். கண்மை கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம். மருதாணி, இது கோன் மருதாணி. ஆக்சுவலா நமக்கு ஃப்ரெஷ்ஷா நமக்கு மருதாணி இலை கிடைச்சது அப்படின்னா அதை அரைச்சி நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மருதாணி இலை எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா, அதனால இப்ப கோன் ஈஸியா நமக்கு அவைலபிளா இருக்கு. இலை கிடைச்சா இலை அரைச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோனும் நம்ம கொடுக்கலாம். இதுல தட்சணை, அதாவது காயின் அப்படிங்கறது நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதாவது 1 ரூபாய் காயினா இருக்கலாம், 2 ரூபாய் காயின், 5 ரூபாய், 10 ரூபாய், எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நம்ம 50, 100 ரூபாய் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் அதுவும் கொடுக்கலாம். ஆனா ஒரு காயின் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா அதுல வச்சுக்கணும். பிளவுஸ் பெட், அது வஸ்திரம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதனால நம்ம ஒரு பிளவுஸ் பெட் நம்ம இதுல கொடுக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி மட்டை தேங்காய் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த ஃபுல்லா மேல இதோட இருக்கும். இது கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். இது
கிடைக்கிறது அப்படின்னா இது நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி தேங்காயும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா மட்டை தேங்காய் நமக்கு கிடைச்சு கொடுத்தா கூட வாங்குறவா வந்து அது உரிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாளே, அதனால உரிச்ச தேங்காயும் நம்ம கொடுக்கலாம். இது மாதிரி நம்ம எத்தனை பேருக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்க போறோமோ அது மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். வரவாளுக்கு இப்ப நம்ம gift கொடுக்கிற ஒரு பழக்கம் கொஞ்சம் வருஷமாவே இருக்கு. அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பிளாஸ்டிக் அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ரெண்டையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்டீல் அப்படிங்கிறது இரும்பு, அது கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றேன். அதுக்கு இப்ப கிஃப்டிங்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது பாருங்க, பித்தளை பிளேட் தான். இது எனக்கு ஒரு gift வந்ததுதான். சின்ன சைஸ்ல அழகான குட்டி பிளேட். ரொம்ப காஸ்டும் நமக்கு இது வராது. ஆனா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து சின்ன சின்ன சுவாமி விக்கிரகங்கள் இதுல வச்சுக்கலாம். இல்ல கல்கண்டோ திராட்சையோ நைவேத்தியம் பண்ணலாம். ஒரு விளக்கேற்றி அந்த விளக்கு வந்து இந்த தட்டுல வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதத்துல இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பித்தளையிலயோ இல்லைன்னா காப்பர்லயோ. இப்ப கிஃப்டிங்காக வந்து நம்ம இந்த ஆடி மாசம் பிறந்தாலே போதும், கடைக்கு போனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சின்னதா கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பிளவுஸ் பிட். நிறைய பேர் சொல்றது என்னன்னா பிளவுஸ் பிட் நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ வந்து தைச்சுக்கிறது இல்ல, அவ திரும்பி வேற யாருக்காவது கொடுத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. நமக்கு யாராவது வெத்தலைப்பாக்கு கொடுத்துருக்கா, அதுல வந்து ஏதாவது நம்ம யூஸ் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா அது யாருக்கு யூஸ் ஆகுமோ நம்ம அப்படியே கொடுத்துடலாம். திரும்பவும் நம்ம அந்த வெத்தலைப்பாக்குல வச்சு அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லுவா. இப்ப நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். நம்ம அதுக்கு வெத்தலைப்பாக்கு வாங்கிக்க வந்திருக்கானா அவளை வந்து நிக்க வச்சு நம்ம வெத்தலைப்பாக்கு கொடுக்க கூடாது. ஒரு மனை போட்டு உட்கார வச்சோ இல்லைன்னா ஒரு சேர்ல உட்கார வச்சோ தான் நம்ம வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும். அவளை வந்து இந்த தெற்கு சைடு பார்த்து உட்கார வைக்காம கிழக்கோ மேற்கோ பார்த்து உட்கார வச்சோம்னா கரெக்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிழக்கு பார்த்து வெத்தலைப்பாக்கு கொடுக்கற மாதிரி உட்கார வச்சா ரொம்ப நல்லது. அவளை உட்கார வச்சதுக்கு அப்புறம் நம்மளால முடிஞ்சா கொஞ்சம் பானகமோ இல்லைன்னா கொஞ்சம் பாலோ கொஞ்சம் தண்ணியோ வந்து குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற செட்டு தாம்பூலம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம அந்த செட் பண்ணது ஒரு பையில போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையோட அப்படியே கொடுக்காம பித்தளை தட்டு ஏதாவது இருக்கும் இல்லையா, பித்தளை தட்டோ காப்பர் தட்டோ இல்ல வெள்ளி தட்டோ நம்ம என்ன பூஜைக்கு யூஸ் பண்றோமோ அந்த தட்டுல எல்லாத்தையும் ஓப்பனா அந்த கவர்ல இருந்து எடுத்து வச்சுட்டு அவளுக்கு அந்த தட்டோட கொடுத்துட்டு அது போட்டுக்கிறதுக்காக ஒரு பையையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தட்டுல இருந்து எடுத்து அவ அந்த பையில போட்டு எடுத்துன்னு போறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம வெத்தலை பாக்கு கொடுக்கும் போது வெத்தலையோட நுனி வந்து குடுக்கறவா பக்கம், அதாவது இப்ப நான் வந்து உங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த நுனி என் பக்கமும் உங்க பக்கம் வந்து இந்த காம்பு வெத்தலையோட காம்பு வந்து வாங்கிக்கிறவா பக்கம், அதாவது உங்க பக்கம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வர்றவாளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கலாம். இது வந்து வீட்டு பழக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஆத்துல பெரியவா என்ன பண்ணிட்டு இருக்காளோ அதே தான் நம்மளும் பண்ணணும். இதுல வந்து உங்க ஆத்துல வேற மாதிரி ஏதாவது பழக்கம் இருக்குன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இத்தனையும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. முக்கியமானது கொடுத்தே ஆக வேண்டியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெத்தலை பாக்கு, பூவு, பழம், மஞ்சள் கிழங்கு, தட்சணை இது கொடுத்தா போதும். மத்ததெல்லாமே வந்து நம்மளோட சௌகரியம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி நோம்பு, அதுக்கப்புறம் நவராத்திரி நம்ம எப்ப வெத்தலை பாக்கு யாருக்கோ அது கூப்பிட்டு கொடுக்கறதுனால இந்த மாதிரி ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப புதுசா கல்யாணம் ஆகி வந்து இப்பதான் அந்த வருஷம் தான் பூஜை எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறவாளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.